வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். என்ன நண்பர்களே, சென்ற பகுதியில் அனைத்தும் படித்துவிட்டு ரொம்ப பாராட்டியிருந்தீங்க. ரொம்ப பேர் ரொம்ப கவலையாக கேட்டிருந்தீங்க, ஐயோ பிரிச்சுட்டாதீங்க அப்படின்ட்டு. நிவியும் அதையும் கண்டிப்பாக பிரிக்கலைங்க. வாங்க, வர பகுதிகள் அனைத்தும் ரொம்ப சந்தோஷமான பகுதி தான். வாங்க கதைக்குள்ளே போகலாமா? நிவேதாவின் பயம், பதட்டம் எல்லாம் தீரும் வரை தன் அழுகையை வெளிப்படுத்தினாள். இவ்வளவு அழுகை அவளுக்கு ஆகாது என நினைத்து அதிதான், அம்மு டோன்ட் கிரை, அமைதியாரு, எதுக்கு இந்த அழுகை? எனக்கு ஒன்றும் ஆகலை, என் அம்மு பிரேவ் கேர்ள், அழுகக்கூடாது, இன்னும் 1 month எல்லாமே சரியாகிடும், நீ அழுகாத அம்மு என்று கூறி சமாதானப்படுத்தினான். அதன் பிறகுதான் அழுகை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. அவனின் அடிபட்ட கையை தடவி கொடுத்தாள். இருவருக்கும் எந்த பேச்சும் இல்லை. அதி கை அருகில் தலை வைத்து நிவேதா தூங்கியிருந்தாள். அப்போது அரசும் மாறனும் கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்தனர். அனைவரும் பேசிய போது இருவரும் அவனிடம் சரியாக பேசவில்லை. இருவரையும் பார்த்து சிநேகமாக சிரித்தான். மாறன் அவனின் தலையை கோதி கொடுத்து, ஏதோ வலி இருக்கா வீரா என்று கேட்டான். வலி இருக்கு மாமா, கை கால் தான் வலிக்குது, தலையில வலி இல்லை என்று கூறினான். பின் அரசுவை பார்த்து, அவனை என்ன பண்ண சூர்யா என்று கேட்டான். அதற்கு அவனோ, நான் ஒன்றுமே பண்ணல தேவா என்று கூறினான். ஆனால் அதை கேட்ட அதி, மாறன் இருவரும் நம்பவில்லை. உண்மையை சொல்லு சூர்யா, எனக்கு தெரியும் உன்னை பற்றி, சொல்லுடா என்று கேட்டான். அவனை பிடிச்சு வைக்க மட்டும்தான் சொல்லியிருக்கேன் இங்கே பசங்க கிட்ட, நான் இன்னும் போய் பார்க்கல, இனிமே தான் போகணும்னு இருந்தேன் என்று கூறினான். நீ எங்கேயும் போகாத, நான் வந்து பார்த்துக்கிறேன், அமைதியாக இருங்க. மாமா உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே தீப்தி உள்ளே வந்தாள். உங்கள் 2 பேர்கிட்டையும் என்ன சொன்னால் நீங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க? அவளை சாப்பிட அனுப்பி வச்சுட்டு பேச வேண்டியது தானே, அவள் மாத்திரை போடணும்ல என்று தீப்தி கேட்டாள். மாறன்தான், தூங்கட்டும்மா என்று தீப்தியை கூறினான். இல்லைண்ணா, சாப்பிட்டு மாத்திரை போட்டுக்கிட்டு தூங்கட்டும் என்று கூறி அவளை எழுப்ப முயற்சித்தாள். எதுக்கு மாத்திரை போடணும்? நான் மயக்கத்தில் இருக்கிறப்ப கூட ஏதோ அம்மு சொன்ன மாதிரி இருந்துச்சு, ஏதோ ஹார்ட் பீட் அப்படின்னு ஏதோ சொன்னா, ஆனால் என்னன்னு ஞாபகம் இல்லை என்று கூறினான். அரசு தீப்தியை பார்த்து முறைத்தான். அவன் முறைப்பதை பார்த்துவிட்டு தான் அதிக்கு அந்த விஷயம் தெரியாது, அவன் முன்னால் உளறிவிட்டோமே என்று நினைத்து அரசுவை பார்த்து கெஞ்சலாக ஒரு பார்வை பார்த்தாள். மாறன் தான் மெதுவாக நிவேதாவிற்கு நேர்ந்தது குறித்து கூறினான். அவன் பதறிவிட்டான். பிறகு மாறன் அவனை சமாதானப்படுத்தி தூங்கச் சொன்னான். அவனும் மருந்தின் வீரியத்தில் தூங்கிவிட்டான். பிறகு நிவேதாவை எழுப்பி அவளை சாப்பிட வைத்து மாத்திரை தந்து தூங்க வைத்தனர். அதன் பிறகு நாட்கள் ரெக்கை கட்டி கொண்டு பறந்தது. அதிக்கு தலையின் காயம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி கொண்டிருந்தது. நிதிஷ் மற்றும் அரசுவின் குடும்பம் 2 நாட்களில் சேலம் புறப்பட்டது. நிவேதா மதுரையில் தங்கிக் கொண்டாள். அவர்கள் சென்ற 3வது நாள் அஜய் மதுரை வந்து சேர்ந்தான். விஷயம் கேள்விப்பட்டு அனைவரிடமும் கோபப்பட்டுவிட்டு அதியை பார்க்க சென்றான். அவனை பார்த்து கலங்கி நின்று விட்டான். அதிதான் அவனை சமாதானப்படுத்தி போட்டு என்னானது என்று கேட்டான். அதற்கு அவன், அண்ணா, நான் உன் தம்பி, ஜெயிக்காம வருவனா? நான் தான் ஃபர்ஸ்ட் கோல்ட் மெடல் என்று கூறினான். அதியும் அவனிடம் கங்க்ராட்ஸ் மை பாய் என்று அவனை அருகில் அழைத்து தோளில் தட்டி கொடுத்தான். என்னதான் கல்லூரியில் படித்தானும் அவன் இன்னும் அவர்கள் அனைவருக்கும் சிறுபிள்ளைதான். அதி அவனை பாராட்டியவுடன் சிறுபிள்ளை போல ஒரு மகிழ்ச்சி. அத்தனை பேர் பாராட்டினர், ஆனால் வீட்டினர் பாராட்டியதுதான் அவனின் மகிழ்ச்சி. தலை காயம் மாறியவுடன் அவனின் கை காலுக்கு பிசியோ தரப்பட்டது. அவன் இயற்கையிலேயே நல்ல திடமானவன், அதனால் சீக்கிரம் அவனுக்கு கை கால் சரியானது. 1 மாதத்தில் அவனுக்கு பூரண குணமாகியது. 1 மாதம் நிவேதா மதுரையில் தான் இருந்தாள். அதிக்கு தேவையானது அனைத்தும் அவள்தான் பார்த்து கொண்டாள். அந்த வீட்டில் அவள் இல்லாமல் ஒன்றும் இல்லை என்ற நிலையாகிவிட்டது. இதற்கிடையில் அதி வீட்டிற்கு வந்தவுடன் மாறன் மீனாட்சி மீண்டும் கர்ப்பமாக உள்ளாள் என கூறினாள். அனைவரும் ஏன் முன்னாடியே சொல்லவில்லை என்று கேட்டுவிட்டு, இந்த வீட்டிலேயே இருக்கட்டும், நீங்கள் மட்டும் அங்கே சென்று வயல் மற்றும் தோப்பு வேலைகளை பார்த்து விட்டு வாருங்கள் என கூறிவிட்டனர். தாராக்குட்டி எல்கேஜி போய் கொண்டிருந்தாள். தினமும் பாதி நாள் தான் அவளுக்கு பள்ளி. எனவே அவளை அஜய் கல்லூரி செல்லும்போது பள்ளியில் விட்டுவிட்டு அரசு வேலைகளை முடித்து கொண்டு வரும்போது அழைத்து வந்து விடுவான். அன்றொரு நாள் அனைவரும் மதுரையில் ஆஜராகியிருந்தனர். அப்பத்தா தான் திருமண பேச்சை ஆரம்பித்தார். ஆனால் அதியோ, அப்பத்தா, கல்யாணம் ஒரு 6 மாதம் ஆகட்டும், அம்மு நம்ம ஆடிட்டர்கிட்ட கொஞ்ச நாள் இங்கேருந்தே ட்ரைனிங் போகட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம் வச்சுக்கலாம் என்று கூறிவிட்டான். அவனின் பதிலில் பெரியவர்கள் அனைவருக்கும் சுணக்கம். ஆனால் எதுவும் பேசவில்லை. ஆனால் நிவேதா தான் முகத்தை தூக்கி வைத்து நின்றிருந்தாள். அது தெரிந்தும் அதி அவளை பார்க்கவில்லை. ஆனால் அப்பத்தாவோ அரசுவின் அப்பாவிடம்,
மணி, அப்படின்னா அரசுக்கும் தீப்திக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க என்று கூறினார். மணிகண்டனும் ஒத்துக்கொண்டார். அவர் தீப்தியின் அப்பா ஆறுசாமியிடம் விருப்பத்தை கேட்டார் மணிகண்டன். அவரும் ஒத்துக்கொண்டார். அங்கேயே ஒரு நல்ல நாள் பார்த்து அவர்களின் திருமணத்தை உறுதி செய்தனர். இன்னும் 1 மாதத்தில் திருமணம் வைத்துக் கொள்ளலாம் என முடிவு செய்தனர். 1 வாரத்தில் கோவிலில் வைத்து வீட்டினரை மட்டும் வைத்து பரிசம் போட்டுக் கொள்ளலாம் என முடிவெடுத்தனர். வீட்டில் பெரியவர்கள் அனைவரும் கல்யாண வேலையில் ஈடுபட, சிறியவர்கள் அனைவரும் அரசுவையும் தீப்தியும் ஒட்டிக்கொண்டு இருந்தனர். நிதிஷ், வசுமா, அரசு 3 மட்டும் சேலம் சென்றனர். அரசு மனமே இல்லாமல் சேலம் சென்றார். தீப்தியை தனியாக சந்தித்து பரிசம் போடுவதற்கு முன்னாடி நாள் கண்டிப்பாக வந்து விடுவேன் என்று உறுதி கோரி முத்தங்களை தந்து முத்தங்களை பெற்று மனமே இல்லாமல் சேலம் புறப்பட்டான். அதி தனியாக நிவேதாவை அழைத்து சென்று, இப்போ எதுக்கு அம்மு மூஞ்சி தூக்கி வச்சிட்ருக்க என்று கேட்டான் கொஞ்சம் கோபமாகவே. ஏன் இப்போ கல்யாணம் வேண்டான்னு சொன்னீங்க பாவா? எனக்கு 6 மாதம் கழித்து வைக்கலான்னு சொன்னீங்க. ரிசல்ட் வர இன்னும் நாள் இருக்குல்ல என்று கோபமாக கேட்டாள். அம்மு, இன்னும் எத்தனை நாள் இருக்குது? இன்னும் 1 மாதம்தான் இருக்குது. ரிசல்ட் வரட்டும். நம்ம ஆடிட்டர்கிட்ட நீ கொஞ்ச நாள் ட்ரைனிங் போடா. அவர்கிட்ட 4 பேர் இன்டர்னாக இப்போ ஒர்க் பண்ணுறாங்க. 4 பேர் அவர்கிட்ட ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாரும் கொஞ்சம் ஓல்ட் பர்சன்ஸ் தான். எல்லாரும் இன்னும் 2 வருஷம்தான் அங்கே ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அவர்கிட்ட இருக்கிற எல்லா கிளைண்ட்டையும் வேறு ஆடிட்டர் பார்க்க சொல்லிட்டாரு. நான் 2 மாதம் முன்னாடியே பேசினேன். அவர்கிட்ட உன்னை பற்றி சொன்னேன். அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. நீ போ அவர்கிட்ட ட்ரைனிங். அப்புறம் நீயே கிளைண்ட்ஸ் எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணிக்கோ என்று கூறினான். கொஞ்ச நாள் போடா, எந்த கமிட்மெண்ட்டும் வேணாம். ஒரு 6 மாதம் ஃப்ரீயாக எல்லாத்தையும் கற்றுக்கோ. அதுக்கப்புறம் நாம் கல்யாணம் பண்ணிக்கலாமோ என்று நீளமாக பேசி முடித்தான். அவளுக்காக அவளை விட அதிகமாக யோசிக்கும் தன்னவனை பெருமையாக பார்த்தாள். பின்பு அவனை அணைத்து கொண்டு, தேங்க்ஸ் பாவா, என்னை விட எனக்காக நீங்கள் யோசிக்கிறீங்க. நீங்கள் எனக்கு கிடைக்க நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்று அணைத்தவாறே கூறினாள். அவளின் தலையை செல்லமாக கொட்டி, நமக்குள்ளே எதுக்கு அம்மு தேங்க்ஸ்? என் அம்மு எனக்கு கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் என்று அவளின் உச்சியில் முத்தமிட்டு கூறினான். நீண்ட நேரம் அவர்களின் அணைப்பு நீண்டது. தாரா பாப்பாவின் வருகையால் தான் இருவரும் மீண்டனர். தாரா பாப்பா வந்தவுடன் நிவேதா அவளை தூக்கி கொண்டாள். அதியிடம், மாமா, முத்தாத்தா என்று கன்னத்தை காட்டி கேட்டாள். அவனும், உனக்கில்லாததா என் தங்கம் என்று 2 கன்னத்திலும் முத்தமிட்டான். அப்படியே பாப்பாவை தூக்கி வைத்திருப்பவளுக்கும் சேர்த்து முத்தம் கொடுத்தான். அவளும் வெக்கப்பட்டு கொண்டே பாப்பாவை தூக்கி கொண்டு கீழே இறங்கினாள். தீப்தி அவளை பார்த்து, என்ன நிவி மச்சான், செவங்கவனிப்பா, உன் கண்ணை ஆப்பிள் மாதிரி செவந்திருக்கு என்று கேட்டாள். ஒன்றும் இல்லையே என்று கூறி சமாளித்தாள். சரி, ஓகே நிவி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நீ பிரியாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வா என்று கூறி அவளின் கன்னத்தில் முத்தம் கொடுத்தாள். அதை பார்த்து தாரா பாப்பா மீனாட்சியிடம், மா, இதே மாயி மாமா அத்திக்கு முத்தா கொடுத்தா என்று தன் மழலையில் கூறினாள். அதை கேட்ட அனைவரும் நிவேதாவை ஓட்டினர். நிவேதா ஓடி சென்று அங்கு வந்து கொண்டிருந்த அதியின் பின்புறம் ஒளிந்து கொண்டாள். அவனை சிறிது நேரம் ஓட்டிவிட்டு தீப்தியின் குடும்பம் அவர்கள் வீட்டிற்கு புறப்பட்டது. 1 வாரம் வேகமாக ஓடியது. அரசுவின் குடும்பம், அதியின் குடும்பம், முரளியின் குடும்பம், நிதிஷின் குடும்பம் மட்டும் தீப்திக்கு பரிசம் போட்டனர். அடுத்த 1 மாதத்தில் கல்யாணம் வைக்கப்பட்டது. 1 மாத காலம் கல்யாண ஆரவாரத்தில் வேகமாக சென்றது. நிவேதா அதியின் குடும்ப தொழிலை கவனிக்கும் அவர்கள் ஆடிட்டரிடம் பயிற்சிக்கு சென்றாள். அந்த ஆடிட்டர் மதுரையில் உள்ள பல பிரபலமான கடைகளின் கணக்கை இவர்தான் பார்த்து கொள்கிறார். 1 மாதமாக தீப்தியின் வீட்டில் இருந்து கொண்டுதான் அங்கு சென்று வந்து கொண்டிருந்தாள். கல்யாணத்திற்கு 2 நாள் முன் அனைவரும் மதுரைக்கு வந்துவிட்டனர். அந்த நாள் முதல் அரசு அந்த சடங்கு செய்ய வேண்டும், இது செய்ய வேண்டும் என வீட்டிலிருந்து வெளியேவே விடவில்லை. தீப்தியை பார்க்க முக்கியமாக வெளியேவே விடவில்லை. முகூர்த்த நாளுக்கு முன்னாடி நாள் ரிசப்ஷன் கோலாகலமாக நடைபெற்றது. அரசுவின் காவல்துறை நண்பர்கள், மணிகண்டனின் நண்பர்கள், கட்சி தலைவர்கள் என ரிசப்ஷன் சந்தோஷமாக நடைபெற்றது. அடுத்த நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் அரசு தன் காதலியை தாலி கட்டி தன்னவள் ஆக்கி கொண்டான். அரசு 2 முடிச்சு போட்டான். நாத்தனார் முடிச்சை பிரியாதான் தன் உடன்பிறவா அண்ணனுக்காக போட்டாள். ஆட்டம் பாட்டம் சடங்கென அந்த நாள் கலகலப்பாக சென்றது. அரசு வெண்பட்டு சட்டை வேட்டியிலும் தீப்தி சிவப்பு நிற பட்டுப்புடவையிலும் தங்கமாக ஜொலித்தனர். அனைத்து சடங்குகளும் முடிந்து மணமக்கள் மாப்பிள்ளையின் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். அங்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்து முடித்தனர். இளையவர்களில் அஜய், அதி, நிவேதா, ஆராதனாவை தீப்தியின் வீட்டிற்கு அனுப்பிவிட்டு இரவு சடங்குகளை ஏற்பாடு செய்தனர். மீனாட்சி, பிரியா, அபர்ணா 3வரும் தீப்தியை அலங்காரம் செய்து பெரியவர்கள் ஆசீர்வாதம் செய்தவுடன் அரசுவின் அறைக்கு அழைத்துச் சென்றனர். போகும் அந்த 2 நிமிடத்தில் அவளை எவ்வளவு சிவக்க வைக்க முடியுமோ அந்த அளவு சிவக்க வைத்தனர்.
அரசுவின் அறையில் விட்டுவிட்டு சென்று விட்டனர். வெக்கம் சூழ மெதுவாக கதவை திறந்து உள்ளே சென்றாள். அங்கு அவளவன் இல்லை. மெதுவாக கொண்டு வந்த பாலை மேஜையில் வைத்தாள். அவள் வைத்த நொடி அவளவன் பின்னால் இருந்து அணைத்தான். இருவருக்கும் எந்த பேச்சும் இல்லை. அவளை அப்படியே தூக்கி கொண்டு போய் கட்டிலில் போட்டுவிட்டு அவளை அணைத்து அறையின் விளக்கையும் அணைத்தான். சரி, இனிமே அந்த அறையில் நமக்கு வேலை இல்லை, வாங்க ஓடி போயிடலாம். அதன் பிறகு நாட்கள் ரெக்கை கட்டி கொண்டு பறந்தது. புதுமண தம்பதிகள் இருவரும் மணாலிக்கு ஹனிமூன் சென்று வந்தனர். நிவேதா தீப்தியின் வீட்டில் பாதி நாள், ஆதியின் வீட்டில் பாதி நாள் என தங்கி ஆடிட்டரிடம் ட்ரைனிங் சென்றாள். 4 மாதம் காற்றாய் பறந்தது. நாளை மீனாட்சியின் வளைகாப்பு. வாங்க அடுத்த பகுதியில் அதை பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம நண்பர்கள் அனைவரும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி நண்பர்களே. நன்றி.